திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் பள்ளி வாட்ச்மேனை கத்தியால் குத்திக் கொலை செய்த மர்ம நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய இக்பால் சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளி, இதில் காவல் ஆலையாக பணிபுரிந்து வந்த வாணியம்பாடி கரீமாபாத் பகுதியைச் சேர்ந்த இர்ஃபான் இன்று காலை அப்பகுதியில் பணிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் வந்த மாஸ்க் அணிந்து வந்த ஒரு மர்ம நபர் ஒருவர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் நிகழ்ந்தேறியது. போக்குவரத்து நிறைந்த சாலையில் இந்த காலையிலேயே இந்த அதிகாலையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று பரபரப்பான சூழ்நிலையில் இந்த சம்பந்தப்பட்ட கொலையாளி மாஸ்க் அணிந்து வந்து அவர் சைக்கிளில் செல்லும் போது அவரது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு புகைப்படமும், மேலும் கத்தியால் குத்திவிட்டு தப்பி இந்த ஒரு ஸ்கூட்டரில் தப்பி செல்லும் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளையும் வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையிலான காவல்துறையினர் தற்பொழுது கைப்பற்றி கொலையாளி கைது செய்யும் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வரும் நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ரஞ்சித், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.